என்னோட ரோஜா செடியில் ஒரே கொத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மொட்டு வச்சுருக்குங்க, ரோஜா மொட்டு. ஆனால் சரியாக இதழ் பார்த்தீங்கன்னா விரியவே இல்லைங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் நோய் தாக்குதலாக இருக்கலாம். இதுக்கு புளிச்ச மோர் தெளிக்கலாம். அப்படி இல்லைனா ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா மண்ணில் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம செடியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பூவாக இருந்தாலும் சரி, அது வந்து வளர்ச்சி இல்லாமல் அப்படியே நிற்கும். அதனால் நம்ம தண்ணீரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். இந்த மாதிரி ஈரமாகவே மண் இருக்கக்கூடாது. இந்த ரோஜா சூப்பராக இருக்குங்க. நேற்றே ஒருத்தவங்களுக்கு கொடுக்காமல் விட்டுட்டேன் வீட்டில். அவங்களுக்கு இன்றைக்கி எத்தனை கொடுக்கணும், ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க. பட்டன் ரோஸும் ஒரு 3 பூத்து இருக்குது. இல்லை முக்கியமான ஆளுன்னு சொன்னவொடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருக்குன்னு. எல்லா வீட்லேயும் இருக்க மாதிரி தாங்க. என் பொண்ணுக்கு கொடுத்தா கூட எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கோச்சிக்கிறாங்க. இதை கொடுத்து தான் அவங்களுக்கு சமாதானப்படுத்தணும். கொஞ்சம் பழமை பறிக்கலாம். தர்ணி, இந்த ரோஸ் சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது குட்டி பூ. இந்த பழம் தான் மணத்தக்காளி. மல்லாக்கா பார்த்து எப்படி தூங்குறது?